नमस्ते वेलकम टू साई पाठशाला நம்ம இன்னைக்கு கிளாஸ் 3 ஹிந்தியில் வர லெசன் 4 பார்க்கலாம். லெசன் 4 டைட்டில் என்னென்னா பயா ஹமாரி சிடியா ராணி. பயா அப்படின்னா தூக்குனாங்குருவி வீவர் பேர்டு இருக்கு இல்லையா, அதான் பயா அப்படின்னு அர்த்தம். அது நம்மளுடைய சிடியா ராணி, அதாவது பறவைகளுடைய ராணி அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் இதில் சொல்கிறாங்க. ஆனந்தமயி கவிதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தமயி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய கவிதை அப்படின்னு அர்த்தம். பயா ஹமாரி சிடியா ராணி, தூக்குனாங்குருவி இது நம்மளுடைய இந்த சிடியா ராணி, பறவைகளுடைய ராணி. தின்கே லாக்கார் மகள் பனாத்தி. தின்கே அப்படின்னா இந்த குச்சிகள் இருக்கு இல்லையா, அதை தின்கே அப்படின்னு அர்த்தம். சின்ன சின்ன துரும்புகள் இதெல்லாம் சேர்த்துக்கு அது ஒரு பெரிய அழகான பேலஸாக அது கட்டுது. ஊங்சி டாலி பர் மட்கலட் காத்தி. ஊங்சே டாலி பர் அப்படின்னா அதனுடைய அந்த கூட்டை ரொம்ப உயரமான இடத்துல அது தொங்க விட்டுடுது. கேத்தோங் சே ஃபிர் தானா லாத்தி. மறுபடியும் போய் அது வயல்களுக்கு நடுவில் போய் அதனுடைய கிரெயின்ஸ் எல்லாம் தானியங்களை சேகரித்து கொண்டு வருது. நதியோங் சே பர் லாத்தி பானி. மறுபடியும் நதிக்கு போய் ரிவருக்கு போய் தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வருது. துச்சுக்கோ தூர் ந ஜானே தேங்கே. அப்போ குழந்தைகள்லாம் அந்த பறவையை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஓ பறவைகளுடைய ராணியே, நீ எவ்வளோ தூரம் அதிகமான தூரம் நீ பறந்து போக வேண்டாம். தானோங் சே ஆங்கன் பர் தேங்கே. உன்னுடைய வீட்டு முற்றத்தில் நாங்கள் தானியங்களாக நிரப்பி விடுவோம். அவர் ஹவுஜ் மேங் பர் தேங்கே ஹம். மீட்டா மீட்டா டண்டா பானி. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வீட்டிலுடைய அந்த கூடுகளில் நாங்கள் தண்ணியை நல்ல ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை கொண்டு நிரப்பி விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்க. ஃபிர் அண்டே சேயிகி தூ ஜப். அதுக்கப்புறம் நீ முட்டை போட்டு அதனுடைய அடைக்காக்க உட்காந்துருப்பே இல்லையா, நிக்கலேங்கே நன்கே பச்சே தப். அந்த நேரம் குட்டி குட்டியான பறவைகள் அதுலேருந்து வரும். ஹம் ஆக்கர் பாரி பாரி சே கர் லேங்கே உன்கி நிகராணி. நாங்கள் எல்லாரும் அந்த டைமில் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறோம். நாங்கள் எல்லாம் மாறி மாறி உங்களை நாங்கள் அந்த டைமில் பத்திரமா பார்த்துக்கிறோம் அப்படின்னு குழந்தைகள் சொல்கிறாங்களாம். ஃபிர் ஜப் உன்கே பர் நிக்கலேங்கே. அதுக்கப்புறம் அதுக்கும் அந்த பறவைகளுக்கும் இறகுகள் முளைச்சிடும். உட் ஜாயேங்கே பயா பனேங்கே. அந்த பறவைகள் இப்போது பயா பறவைகளாக தூக்குனாங்குருவி பறவைகளாக மாறி அது உங்ககிட்டேருந்து பறந்து போயிடும். ஹம் தப் தேரே பாஸ் ரகேங்கே. அந்த டைமில் நான் உங்கள் கூட தான் இருப்போம். தூ மத் ரோனா சிடியா ராணி. நீ கவலைப்படாதே, கவலைப்படாமல் அழாதே சிடியா ராணி. அது பறவைகளுடைய ராணியே, குருவிகளோட ராணியே, அழாதே, நான் இங்கே எப்போவுமே உன் கூட இருப்போம்னு குழந்தைகள் சொல்கிறாங்க. என்னோட ரைட்டர் யார் அப்படின்னா மகாதேவி வர்மா இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது இந்த பறவை தூக்கணாங்குருவி வீவர் பேர்டு இருக்கு இல்லையா, அதை பற்றியான ஒரு அழகான கவிதையாக நமக்கு கொடுத்துருக்காங்க மகாதேவி வர்மா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.